எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த இறைவன் கேட்கின்றான், அஃபலா தத்ததப்புர், அதிகமாக சிந்தித்தாலும் குறைவாக சிந்தித்தாலும் தவறில்தான் முடியும். எனவே சிந்திப்பதிலும் நடுநிலை வேண்டும். அதற்காக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். நாம் யோசிக்கலாம், நபி மீது குர்ஆன் இறங்கியதால் குர்ஆன் சிறப்பானதா, அல்லது குர்ஆன் நபி மீது இறங்கியதால் நபி சிறப்பானாரா என்ற கேள்வி வந்தால் அனைவரும் ஒரு விஷயத்தை அதிகரித்தும் ஒரு விஷயத்தை குறைத்தும் பேசுவார்கள். அவர்கள் சிந்திப்பதும் அதுதான். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தையிலும் ரசூலுடைய வார்த்தையிலும் நாம் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. நாம் அதிலும் சிந்திப்பது, இதை ஒருவன் தான் சிறப்பித்துள்ளான், அதனால் தான் இவ்விரண்டுமே சிறப்பித்துள்ளது என்ற கருத்திற்கு வந்தால், சிந்தனை எனும் ஒரு கருத்தில் நாம் ஒன்று வருவோம். அனைத்து விஷயங்களையும் நாம் ஒரு விமர்சனம் வந்தாலுமே அந்த விமர்சனத்துக்கான பதிலை அந்த கேள்வியின் மூலமே நாம் பெற முடியும். எனவே அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தனை எனும் ஒரு கருத்தில் நாம் ஒன்று சேர்ந்து செயல் ரீதியாக பல விஷயங்களையும் செய்து நாம் செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.